நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். யாரும் சொல்லாத செவ்வாய் புகானுடைய ரகசியத்தை இந்த பதிவில் சொல்லப் போகிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. பரபாவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி ஒரு 43 நாட்கள் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆங்கில தேதிப்படி 19/6/2026 முதல் 1/8/2026 வரை ரிஷபராசியில் செவ்வாய் புகான் வந்து சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் புகானை பற்றி செவ்வாயுடைய ரகசியத்தை காணலாம். செவ்வாய் அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் பொதுமக்கள் வந்து செவ்வாய்க்கிழமையா அதில் வந்து எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, செவ்வாயோ வெறுவாயோன்னு போயிடும் அப்படின்னு பயந்துக்குவாங்க. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் திருமணம், காது குத்து, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான சுப காரியங்கள் செவ்வாய்க்கிழமையில் செய்வது இல்லை. செவ்வாய் பகவான் வந்து மங்களக்காரகன், திருமணக்காரகன், பெண்களுக்கு வந்து கலத்தரக்காரகனாக செவ்வாய் பகவான் வருகிறார். ஆண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து தைரியத்தையும் வீரத்தையும் அளிக்கக்கூடியவர். செவ்வாய் அப்படின்னால அதிக கோபம், முரட்டுத்தனம், அதிக கோபம், ஆத்திரம், பிடிவாதம் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் வந்து மிக கடுமையானது, கொடுமையானது. பலருக்கு வந்து 40, 45, 50, 55 ஆனாலும் திருமணம் என்பது ஒரு எட்டாக்கனியாகவே திருமணம் நடைபெறாமலே பலருக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. செவ்வாய் தோஷம் வந்து திருமணத்திற்கு மட்டும் இல்லை, வேலை, தொழில், உத்தியோகத்திற்கும் செவ்வாய் தோஷம் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. செவ்வாய் வந்து நிலமகன். செவ்வாய் வந்து ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் வீடு, இருப்பிடம், சொத்து சார்ந்து பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். செவ்வாய் புகான் வந்து சனியோடு சேர்ந்தால் அந்த ஜாதகன் வந்து தைரியத்தை இழப்பார், தன்னுடைய சகோதரனை இழப்பார், தன்னுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதையை இழப்பார். ஜாதகன் வந்து ரோசத்தால், பிடிவாதத்தால் பூர்வீக சொத்தையே ஒரு காலகட்டத்தில் இழந்து விடுவார். வேலை, தான் சம்பாதித்த பணத்தையும் செவ்வாய் தோஷம், செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர் ஒரு காலகட்டத்தில் இழப்பார். செவ்வாய் வந்து ஆயுதங்களால், வண்டி வாகனங்களால் பார்த்தீங்கன்னா விபத்து, ஆயுதங்களால் காயம், வெட்டு, அறுவை சிகிச்சை என்று உடல் வந்து வேதனைப்பட வைத்திரும். செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருந்தால், ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கெடாமல் நல்ல நிலையில் இருந்தால் போலீஸ், இராணுவம், மருத்துவம், மின்சாரம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் அந்த ஜாதகன் வந்து ஓயாமல் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த வேலையில்லாம் மிக சிறப்பாக செயல்படுவார். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இயந்திரம், வண்டி வாகனங்கள் ஓட்டுநர் ஆக முடியும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் விவசாயம், ஆடு மாடு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு வீடு, நிலம், சொத்து சார்ந்து, சகோதரன் சார்ந்து, உடம்புல வந்து இரத்தம் சார்ந்து பிரச்சனைகள் வந்து கூடுதலாக வந்துடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் வந்து கெட்டு விட்டார் என்றால் பூமியில் உயிர் வாழும் வரை பிரச்சனையை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது மங்களங்கள் இல்லாமல் போயிடும். மேசம், விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய். மேசம், விருச்சிகம், மகரம், மிதுனம், கன்னி இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சார்ந்து பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. 12 ராசி அன்பர்களுக்கும் விரிவாக தனித்தனியாக
செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5வது வீட்டிற்கும் விரயஸ்தானமான 12வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். உங்களுக்கு இதுதான் நடக்கும், இதுதான் உண்மை அப்படின்னா என்ன உண்மை அப்படின்னா, நீங்கள் குழந்தையாக பிறப்பதற்கு முன்னாடியே உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ பூரிய சொத்துக்களை பங்காளிகளிடமோ விற்றுட்டு பூரிய சொத்துக்களை மாற்றிட்டு வேறிடம் வெளியில் நிலம் வாங்கியிருப்பார். அல்லது ஏரி ஓரம், ஆற்று ஓரம், மலை ஓரம், கோவில் அருகில், சுடுகாடு அருகில், இந்த மாதிரி புறம்போக்கு நிலங்களிலும் குடியிருக்க வாய்ப்புண்டு. தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 12ஆம் அதிபதியாகவே செவ்வாய் இருக்கும்போது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு அம்மாவுடைய சொத்து, அப்படி இல்லைன்னா பாட்டியோடைய சொத்து, அப்படி இல்லைன்னா மனைவியோடைய சொத்து, அம்மா பாட்டி மனைவிக்கு வரதட்சணையாக கொடுத்த சொத்துக்களில் நீங்கள் அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதாவது தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் பெரும்பாலும் தனுசு ராசி என்பர்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இதுதான் உங்களுக்கு நடக்கும். இதுதான் உண்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா புறம்போக்கில் குடியிருந்துக்கிட்டு நீங்கள் அரசிடம் பட்டா கட்டிக்கிட்டு இருப்பீங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 6வது வீட்டிலே அடுத்த 43 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் செவ்வாய் புகான் 6ஆம் வீட்டில் செல்லும்போது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை. 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது லட்சுமிகாரம் என்று சொல்லுவாங்க, தன லாபம் என்று சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதிரிகள் பகையாளி தொல்லை இருக்காது. அப்படி எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயர் பதவி, கூடுதல் சம்பளம், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேற இடத்துக்கு இடம் மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் சந்திக்கலாம். தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதி 6வது வீட்டில் செல்லும்போது உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு செலவோ, வேலைக்காகவோ, தொழிலுக்காகவோ உங்கள் குழந்தைகளுக்கான செலவுகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். அதாவது கோச்சாரத்தில் சுய ஜாதகத்தில் 5 குடையவன் 6க்கு போனாலும் சரி, 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிற்கு வந்தாலும் சரி, அந்த ஜாதகன் குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்நாளில் பணம் சம்பாதித்து சேர்த்து வைப்பார். 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் நின்றால் நீங்கள் எவ்வளோ கடன் பெற்றாலும் உங்கள் பிள்ளைங்க பிறந்து அந்த பிள்ளைங்க வளர்ந்து பெரியாளாகி அவங்க சம்பாதித்து உங்கள் கடனை கட்டுவாங்க. அதே 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் சம்பாதித்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் நடக்கக்கூடிய பலன். தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா நோய் நொடி தொந்தரவுகள் விலகும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். எவ்வளவு கடன் இருந்தாலும் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து தன்னுடைய 4ஆம் பார்வையால் தனுசு ராசிக்கு 9வது வீட்டை பார்வை செய்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். முயற்சி செஞ்சீங்கன்னா அரசு வேலை கிடைக்கும். அரசியலில் உங்களுக்கு பதவி கிடைக்கும். தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் 9வது வீட்டை பார்வை செய்யும்போது உங்களுடைய அப்பாவிடம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு எதிர்வாதம் செய்கிற மாதிரி, எதிர்த்து பேசுகிற மாதிரியான சூழ்நிலை வரும். பெரும்பாலும் அப்பாவிடம் தன்மையாக மதிப்பாக பேசுவது நல்லது. தனுசு ராசிக்கு 12வது வீட்டை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம் உண்டாகும். 12வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது குழந்தைகள் வழியில் உங்களுக்கு பணம் செலவு உண்டு, அல்லது குழந்தைகளால் உங்களுக்கு செலவு ஏற்படும். வேலை உத்தியோகம் சார்ந்து வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு செல்லலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை தனுசு ராசியின் மேல் விழுகிறது.
செவ்வாய் பார்வை தனுசு ராசியின் மேல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரகசியங்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 8ஆம் பார்வை என்பது செவ்வாயுடைய 8ஆம் பார்வை ஒரு ரகசியம். தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் நின்று 8ஆம் பார்வையால் ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பெரும்பாலும் உங்களை எதிரிகள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் எதிரியிடம் சண்டைக்கு போனால் தான். இந்த காலகட்டத்தில் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு தனுசு ராசி என்பதற்கு அடுத்த 43 நாட்கள் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.